மனிதாபிமான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நான் பார்க்க இருக்கிற திரைப்படம் நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட். நவ் யூ சீ மீ ஃப்ரான்ச்சைஸோட 3வது படம் இது. ஆக்சுவலாக நவ் யூ சீ மீ செகண்ட் பார்ட்டே வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தப்போ இருந்த அந்த எஃபெக்ட் செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருந்தது. தேர்ட் பார்ட் அப்படின்னு வரப்போ ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் செகண்ட் பார்ட்டோட இது மோசமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். பட் இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபன் ஃப்ளஷர் அப்படிங்கிற டைரக்டர். இவர் இதுக்கு முன்னாடி ஜாம்பிலேண்ட், வெனம் உள்ளிட்ட படங்கள் இயக்கியவர். ஜாம்பிலேண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட செகண்ட் பார்ட்டான சீக்வலான ஜாம்பிலேண்ட் டபுள் டேப்பும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவே இருக்கும். ஸோ அந்த படத்தையும் இவர் தான் இயக்கியிருந்தார். ஸோ சீக்வலில் இவருக்கு ஓரளவுக்கு அந்த ஆர்ட் கை வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தேர்ட் பார்ட்டை சிறப்பாக கொடுத்துருப்பார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. ட்ரெய்லரும் ஓரளவு அந்த கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா இல்லையா, இல்லை மற்றும் ஒரு தேவையில்லாத சீக்குவலாக இந்த படம் இருக்கா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பழைய ஹார்ஸ்மென் 4 ஹார்ஸ்மென் 5 ஹார்ஸ்மென்னு முன்னாடி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இந்த தலைமுறையை சேர்ந்த 3 மெஜிஷியன்ஸ் ஒன்று சேர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு ஜென்சி மேக் ஓவர் கொடுக்குற ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 8 பேர் டீம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹைஸ்ட், அதாவது ஒரு நம்ப முடியாத ஒரு ஹைஸ்ட்டை வந்து புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ரோசமண்ட் பைக் ஒரு பெரிய டைமண்ட் நிறுவனத்தோட ஒரு முதலாளியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஹார்ட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விலை மதிப்புள்ள ஒரு டைமண்ட் வந்து இருக்குது. அந்த டைமண்டோட காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ரேரான டைமண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை கைப்பற்றுறது இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஹைஸ்ட்டை அவங்க புல் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா, இதை வில்லியான ரோசமண்ட் பைக் எப்படிலாம் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, யாருடைய மிஷன் வெற்றி பெற்றது, இதை சொல்கிற படம் தான் இந்த நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பழைய ஹார்ஸ்மேன் அந்த 5 ஹார்ஸ்மேன் வராங்க. அவங்களோட சேர்ந்து இந்த 3 புதிய நடிகர்கள் வராங்க இல்லையா. ஸோ எல்லாரோட நடிப்புமே சிறப்பாக தான் இருந்தது. பழைய ஹார்ஸ்மேன் டீமோட அந்த பழைய அந்த விட்டி ஹியூமர் அப்படிங்கிறது படம் நடுகவே இருந்தது. குறிப்பாக ஜெஸ்ஸி ஆசன்பர்க் ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மர். அவரோட டைலாக்ஸ், அவருக்குன்னே ஸ்பெஷலாக எழுதப்பட்ட டைலாக் எக்ஸ்சேஞ்சஸ், அவருக்கும் உடி ஹாரல்சனுக்கும் இடையே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், இது எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதில் டேவ் ஃப்ரான்கோ, ஐலா ஃபிஷர், லிசி கேப்லன்னு அந்த பழைய டீம் அப்படியே திரும்ப உள்ள வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருந்தது. புதுசாக ஆடாக இருக்கிற ஜஸ்டிஸ் ஸ்மித், டொமினிக் சேசா, அரியானா கிரீன்பிளாட், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. 3 பேருமே அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறத தக்க வைக்கிறாங்க. அந்த ஜென்சி வைப் அவங்களோட ஆக்டிங்கில் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட், அந்த அவங்க வந்து எது பண்ணாலும் அதை வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும், அதை வந்து கன்வின்சிங்காக திரையில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட பிரதான வில்லியா வர ரோசமண்ட் பைக்கோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்தது. அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் வீக்காக எழுதப்பட்டிருக்குதான். பட் ஸ்டில் அப்படியான ஒரு வீக்கான ரோலில் கூட நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஷைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஒரு சில மேஜிக் ட்ரிக்ஸ், அதுக்கு பின்னணியில் இருக்கிற அதுக்கான இன்டெலெக்சுவல் ஐடியாஸ் சிலது நல்லாவே இருந்தது. பழைய படங்களில் பார்த்தா இந்த மாதிரியான ஐடியாஸ் நிறையா படம் ஃபுல்லாகவே விரவி கிடக்கும். இந்த பாட்டில் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சில ஐடியாஸ் ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸோட பெரியதொரு பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் 100% ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தாலும் அது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறப்போ நல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த பாட்டிலையும் அப்படி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலது கிளிக் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய ஹார்ஸ்மேன் டீமோட புது மெஜிஷியன்ஸ் இணைகிறாங்க இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி 2 டீமுக்கும் உண்டான அந்த பாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி, அது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அந்த ஈகோ கிளாஷும் அங்கங்கே எட்டி பார்க்குறதும் நல்ல ஹியூமராக ஒர்க் ஆகிருந்தது. இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபியூச்சர் ஆக்டிங் வைஸ் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம்தான். அது அந்த ஃப்ரான்ச்சைஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். இந்த 3வது பாகத்தோட பிரதான ஹைலைட்டாக எனக்கு தெரிஞ்சது படத்தோட டைலாக்ஸ் தான். அஃப்கோர்ஸ் முந்தைய பாகங்களையும் டைலாக்ஸ் அப்படிங்கிறது ஹைலைட்டாக தான் இருக்கும். இதுலேயும் இன்னும் அந்த மீட்டரை, அந்த ஒரு கேலிபரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து நிச்சயமாக ஆறுதலான விஷயம் தான். அந்த விட்டி ஹியூமர் முன்னாடியே சொன்னா இல்லையா, அது எல்லா சீன்லையுமே விரைவி கிடக்கு. இன்ஃபேக்ட் டைலாக்ஸ் மூலமாகவே நிறையா விஷயங்களை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வீக்கான ரைட்டிங்கை ஓரளவு ஹைட் பண்ணுற மாதிரி இந்த டைலாக்ஸும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி டெக்னிக்கல் வைஸ் எந்த குறையும் இல்லாத மற்றும் ஒரு ஹாலிவுட் படம் தான் இது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஹைலைட்டாக இருக்க வேண்டியது படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் தான். அதுலேயும் எந்த குறையும் இல்லை. ஏன்னா படமே சுற்றிலையும் வந்து ஒரு மேஜிக் ட்ரிக்ஸை புல் ஆஃப் பண்ணுறது தான். அண்ட் ஒரு ஹைஸ்ட் மூவியும் அப்படிங்கிறதுனால ப்ரொடக்ஷன் டிசைனுக்கு, அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு நிறைய ஒரு மெனக்கெடல் தேவைப்படுது. அதை சிறப்பாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. விதவிதமான லொக்கேஷனில் விதவிதமான சீன்ஸில் அந்த மேஜிக் ட்ரிக்ஸை காட்டுற விதமாக இருக்கட்டும். அண்ட் ஒரு ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் டைப் கல்ச்சரில் ஒரு பேலஸ் ஒன்று காட்டுவாங்க. அந்த பேலஸ்க்குள்ளே இவங்க பாப்புலேட் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அது எல்லாமே மேஜிக் ரிலேட்டடாக வர மாதிரி, அதோட பேக்ரவுண்டில்
அந்த எலிமெண்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லது, ஒரு கிரியேட்டிவிட்டியா இருந்தது. டோட்டலாவே அந்த செட், அந்த ஒர்க் எல்லாமே நீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதை மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல டிராவல் ஆகுது. புரொடக்ஷன் டிசைனா பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. டைலாக்ஸா சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலயும் இந்த மாதிரி டிக் அடிச்சவங்க ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் அப்படிங்கிற விஷயத்துல பெரியதொரு கோட்டையை விட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட செகண்ட், இந்த ஃப்ரான்ச்சைஸோட செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெஞ்ச் மார்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த தேர்ட் பார்ட்ல அந்த அந்த ஒரு மீட்டர் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு வீக்கான படமாக தான் இந்த தேர்ட் பார்ட்டை பார்க்குறேன். அதுக்கு காரணம் ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல லாஜிக் அப்படிங்கிறது ரொம்ப ஹேவயராக போன மாதிரி தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இல்லூஷன் சம்மந்தப்பட்ட மூவி, ஒரு மெஜிஷியன், ஒரு மேஜிக் ட்ரிக் சம்மந்தப்பட்ட மூவி தான். பட் ஸ்டில் அந்த யூனிவர்ஸுக்குள்ள, அந்த யூனிவர்ஸுக்கு இருக்கிற லாஜிக், முக்கியமாக முந்தைய பாகங்கள்ல கடைபிடிச்ச லாஜிக், இதெல்லாமே நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை கூட இந்த படத்துல கொஞ்சம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபீல். அதுவும் ஒரு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த சாண்ட் பாக்ஸ்க்குள்ள நம்மளோட ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஐடியா பார்க்குறப்போ, அங்க வந்து ஒரு பெரிய தண்ணி பைப் இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டான, ரொம்ப லேசியான ரைட்டிங்கா தான் ஃபீல் ஆச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்ப ஈஸியா, ரொம்ப வந்து ஒரு லாஜிக் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த லாஜிக் ஹோல்ஸ் எல்லாம் அடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதுன மாதிரி இருந்தது. இது படம் ஃபுல்லா இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ். அண்ட் இந்த பாட்டில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில மேஜிக் ட்ரிக்ஸ் நல்லா தான் இருக்கு. அதை எப்படி பண்ணாங்க, எப்படி புல் ஆஃப் பண்ணாங்கன்னு காட்டுறதும் இன்ட்ரெஸ்டாகவே தான் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியும் இருந்தது தான். பட் அதை தாண்டி பிரதானமான காட்சிகள்ல இருக்கிற அந்த முக்கியமான மேஜிக் ட்ரிக்ஸ்ல என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இஷ்டத்துக்கு ஒரு மேஜிக் ட்ரிக்கை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரீசன் சொல்லணுமேனு இஷ்டத்துக்கு அகைன் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து எழுதின மாதிரி தான் இருக்கு. முந்தைய 2 பாகங்கள்ல இந்த பிரச்சனை ஆங்காங்கே இருந்தாலும், ஒரு சில காட்சிகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது இங்க டோட்டலா மிஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற சீன்ஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ட கம்பேர் பண்ணும்போது, இந்த 3 பார்ட்ல இது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, ஓரளவு அந்த சீக்வென்ஸா வேற வேற லெவல்ஸ்ல கேம் மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஒரு லெவல்ல ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத இன்னும் பீட் பண்ற மாரி செகண்ட் லெவல்ல ஒரு மேஜிக் ட்ரிக்க புல் ஆஃப் பண்ணுவாங்க. அதே மாரி கிளைமாக்ஸ்ல ஒரு பெரிய மேஜிக் ட்ரிக் அப்படிங்கிற மாரி ஒரு லெவல் தாண்டி போற மாரி தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரீன் பிளேவை இன்ட்ரெஸ்ட்டாவும் மாத்திரும். பட் இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இது டோட்டலாவே ஒரு ஹைஸ்ட் மூவியா அணுகியிருக்காங்க. ரொம்ப ஃபிளாட்டா ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே ஹை மொமெண்ட் இல்லாம டிராவல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இது அகைன் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் ரோசமண்ட் பைக் மாதிரி ஒரு வில்லனை வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப வீக்கா காட்சிப்படுத்தினது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ஒரு சாலிடான சீன் இருக்கு. அதை வந்து அதுக்காக நம்ம வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வில்லனையும் ஹீரோ டீமையும் ஈக்குவலா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க 2 பேருமே இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, பிரான்சைஸோட ரசிகர்களுக்கு இது மற்றும் ஒரு படமா இருக்கும். எடுத்துட்டாங்க, நம்ம போய் பார்த்தானுமே அப்படிங்கிற ஒரு கடமை உணர்ச்சியில போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான ஒரு படமா தெரியலாம். மற்றவங்களுக்கு பிலோ ஆவரேஜா தெரியவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் தெரிஞ்சது. இன்னும் ரைட்டிங்ல ஒரு சாலிடான இன்புட் இருந்திருந்தா பெட்டரான ஒரு படமா இருந்திருக்கும். ப்ரொடக்ஷன் டிசைன்ல இருந்து எல்லா விஷயங்களையும் மெனக்கெட்டவங்க ரைட்டிங்ல ஏன் கோட்டை விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆதங்கப்படுற கேள்வியாவே இருக்கு. வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.